உங்களை பொறுத்த வரைக்கும் சாரதாக்கா எப்படியோ, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் சாரதாக்கா ரொம்ப நல்லவங்க. ஐயோ, நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சுல, நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன். இந்தாங்க, இன்னைக்கு ப்ரோக்ராம் லிஸ்ட். உங்களை உள்ள மேனேஜர் கூப்பிட்டாரு. ஓகே சார். தென்றல், என்னங்க ஆச்சு? ஏன் இங்க வந்து தனியா நின்றுட்டு இருக்கீங்க? சொல்லுங்க, உங்க முக வேற ரொம்ப டல்லா இருக்கு. ஏதாவது பிரச்சனையா? இது பிரச்சனைன்னு சொல்றதா இல்ல ஆகாஷோட குழப்பம்னு சொல்றதான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல சித்து. ஆகாஷா? ஆமா, அவங்க பாட்டி வீட்டை விட்டு போனதை நினைச்சு ஆகாஷ் ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ட்ரிங்க்? யார், நம்ம ஆகாஷா? என்னங்க சொல்றீங்க? என்னால நம்பவே முடியல. இத ஏன் நம்ப முடியலன்னு சொல்ற? இன்னும் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு தெரியுமா? இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா? அந்த ஆண்டாள் பாட்டியால இன்னும் எனக்கு என்னெல்லாம் நடக்க போதோ. என் லைஃப்ல ஏன்டா அவங்களை சந்திச்சோன்னு இருக்கு. ச்சே. டிரைவர், வண்டியை கொஞ்சம் நிறுத்துங்க. இப்ப உங்களுக்கு சந்தோஷமா? ஆண்டாளம்மா மேல இருந்த பகையை தீர்த்துக்கிறதுக்காக கண்டதையும் சொல்லி என் பொண்ணுக்கும் ஆகாஷ் தம்பிக்கும் நடக்க இருந்த கல்யாணத்தை நிறுத்தினீங்க. இப்ப ஆகாஷ் தம்பிய ஆண்டாளம்மாவுக்கு எதிராக தூண்டி விட்டு அவங்களையும் வீட்டை விட்டு துரத்தி விட்டீங்க. அவங்க வீட்டை விட்டு போன கவலையில பாவம் ஆகாஷ் தம்பி குடிச்சிட்டு ரோட்ல கலாட்டா பண்ற அளவுக்கு போயிருக்காரு. இப்ப உங்களுக்கு திருப்தியாங்க? என்னங்க சொல்றீங்க நீங்க? ஆகாஷ் குடிச்சானே? ஓ, கேட்டா அப்படியே நல்லவங்க மாதிரி துடிக்கிறீங்க. நடிப்பெல்லாம் பார்த்து ஏமாறதுக்கு நான் ஒண்ணு முட்டாள் இல்ல. ஆகாஷ் தம்பி எப்படி இருந்தவரு, அவர் இப்படி மாத்திட்டீங்களே. அவர் குடிச்சதுக்கு அப்புறமா என்னெல்லாம் நடந்துச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? நேத்து நான் குடிச்சிட்டு போதையில தான் உன்னை அப்படி திட்டேன்னு நினைச்சிட்டியா? நேத்து நான் சொன்னதெல்லாம் உண்மைதான். என் பாட்டி வீட்டை விட்டு போனதுக்கு காரணமே நீதான். என் பாட்டிய வீட்டை விட்டு போக வச்சுட்ட, என்ன குடிகாரனாக்கிட்ட. இத்தனை நாளா நான் உன்னை நல்லவன் தான் நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் தெரியுது நீ எவ்வளவு பெரிய கிரிமினல். என்ன சொல்றீங்க? ஆகாஷ் இந்த அளவுக்கு போயிட்டானா? ஐயா, அப்படியே ஒண்ணு தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. அவர் இப்படி எல்லாம் ஆனதுக்கு காரணமே நீங்க தான். நீங்க மட்டும் இந்த கல்யாணத்தை நிறுத்தாம இருந்திருந்தீங்கன்னா இவ்வளவு நடந்திருக்குமா? என் பொண்ணு ஆகாஷ் தம்பிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டுல போய் சந்தோஷமா வாழ்ந்திருந்திருப்பா. நீங்க உங்க பையனுக்கு கட்டி வைக்கணுங்கிற ஆசையில இப்படி அநியாயமா திட்டம் போட்டு என் பொண்ணு வாழ்க்கைய கெடுத்துட்டீங்களே. ஏங்க, உங்களுக்கு ஏன் இன்னும் யதார்த்தமே புரியல? அந்த வீட்டுக்கு தென்றல் மருமகளா போயிருந்தா
உங்க பொண்ணு அங்க சந்தோஷமா வாழ்ந்திருக்க மாட்டான். நிம்மதியை இழந்து தினமும் உங்க முன்னாடி வந்து கண்ணை கசக்கிக்கிட்டே நின்னு இருப்பா. நிறுத்துங்க. அவ எப்படியோ நின்னுட்டு போறா. அத பத்தி உங்களுக்கு என்னங்க கவலை? அவளுக்கு அம்மா நான் இல்ல? அதே சந்தேகம் தாங்க எனக்கும். தென்றலுக்கு அம்மா நீங்களா இல்ல நானான்னு எனக்கும் புரியும். பெத்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போற வீட்ல எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா வாழணும் தான் எல்லா அம்மாவும் ஆசைப்படுவாங்க. ஆனா நீங்க அத பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க. இங்க பாருங்க, என்ன பொறுத்த வரைக்கும் தென்றல் யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அவ சந்தோஷமாவும் நிம்மதியாவும் வாழணும். அப்படி இல்லாம என்ன மாதிரி வாழ்க்கையை இழந்து நிம்மதியை இழந்து தவிக்க கூடாதுல்ல. அதுக்காகத்தான் நான் அவ மேல இவ்ளோ அக்கறை எடுத்துக்கிறேன். போதும் உங்க அக்கறையும் சக்கரையும். எனக்கு தென்றல் மட்டும் பொண்ணு இல்ல. அவளுக்கு அப்புறம் அவளுக்கு இன்னும் 2 தங்கச்சிங்க இருக்காங்க. இவளை கரை சேர்த்ததுக்கு அப்புறம் தான் நான் அதுங்க 2த்தையும் கரை சேர்க்க முடியும். இத பத்தி எல்லாம் யோசிக்காம நீங்க பாட்டு கல்யாணத்தை நிறுத்திட்டு இப்ப என்னமோ பெரிய இவங்க மாதிரி வியாக்கியானம் பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பொண்ணுங்களை பெற்றவங்களோட கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? சும்மா எப்ப பார்த்தாலும் இதையே சொல்லிட்டு இருக்காதீங்க. ஒன்னும் இல்லாதவங்களே 5-6 பொண்ணுங்களை பெத்து வச்சிருந்தாலும் அதுங்களை அழகா கட்டி கொடுத்து கரை சேர்க்கறாங்க. ஆனா உங்களுக்கு என்னங்க குறை? உங்களுக்கு வீட்ல ஓரளவுக்கு வருமானம் வரதானே செய்து. தென்றல் அப்பா சம்பாதிக்கிறாரு, தென்றல் சம்பாதிக்கிறா. இன்னும் கொஞ்ச நாள்ல பூரணி நிலா அவங்களும் படிச்சு முடிச்சு சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க பொறுப்பான அம்மாவா அந்த சம்பாத்தியத்தை எல்லாம் சீட்டு கட்டுறது, பேங்க்ல போட்டு வைக்கிறது, நகை வாங்குறதுன்னு சேர்த்து வைக்க தானே போறீங்க. பத்தாததுக்கு உங்க 3 பொண்ணுங்களும் நல்ல புத்திசாலியா தானே இருக்காங்க. அவங்கள கட்டிக்கிறதுக்கு மாப்பிள்ளைங்க கியூல நிப்பாங்க. இது புரியாம எப்ப பார்த்தாலும் நான் 3 பொண்ணுங்களை பெற்றிருக்கேன், 3 பொண்ணுங்களை பெற்றிருக்கேன், அதுங்களை எப்படி கரை சேர்க்க போறேன்னு தெரியலன்னு புலம்பி புலம்பி தவிக்காதீங்க. பொண்ணா பிறந்தாலே பாவம், பொண்ண பெத்தாலே பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஒரு தப்பான விஷயத்த அந்த பொண்ணுங்க மனசுல தயவு செஞ்சு விதைச்சிடாதீங்க. பாவங்க அவங்க. கவலைப்படாதீங்கம்மா. அந்த ஆண்டவன் எப்பவும் எல்லாருக்கும் தேவையான நேரத்துல வழிகாட்டதான் செய்வான். அதனால நீங்களும் அதையும் இதையும் யோசிச்சு மனச போட்டு குழப்பிக்காதீங்க. உங்களுக்கு பேசுறதுக்கா சொல்லி கொடுக்கணும்? இப்படி பேசி பேசிதான் ஒரு பக்கம் என் பொண்ணையும் குழப்பி விட்டுட்டீங்க, இன்னொரு பக்கம் ஆகாஷ் தம்பியும் ஏமாத்திருக்கீங்க. என்னம்மா, நான் இவ்ளோ சொல்லியும் நீங்க இப்படியே பேசிட்டு இருக்கீங்க? அப்படிதாங்க பேசுவேன். இத பாருங்க, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிருக்கேன், இப்பவும் முடிவா சொல்றேன். இனிமே நீங்க என் பொண்ணு விஷயத்துல எதுக்காகவும் தலையிடாதீங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். வண்டி எடுப்பா. சித்து, சாப்பிடுவாப்பா. நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேம்மா. நீங்க போய் சாப்பிடுங்க, போங்க. என்ன சித்து, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? நடக்கிறதெல்லாம் நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்குமா. நீ எதை சொல்ற? ஆகாஷ்க்கு இது வரைக்கும் எந்த கெட்ட பழக்கமும் இருந்தது. ஆனா இப்போ ஆண்டாள் பாட்டி காணாம போனதை நினைச்சு அவன் தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாமா. நேத்து நைட்டு ஆகாஷ் என்னமோ பெரிய குடிகார மாதிரி ரோட்ல நின்னு குடிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். போறவங்க வர்றவங்க கிட்ட பிரச்சனை பண்ணி பெரிய கலாட்டாவே ஆயிடுச்சு. அந்த நேரம் பார்த்து அந்த பக்கம் வந்த தென்றல் தான் அவனை ஒரு வழியா வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. ஆகாஷ் போதையில தென்றலையும் மாதவி அம்மாவையும் பயங்கரமா திட்டிருக்கான். ஒன்னாலதான் பாட்டி விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி கண்ணா பின்னான்னு வேற பேசியிருக்கான். அதுக்கப்புறம் திரும்பி தென்றல் வீட்டுக்கு இன்னைக்கு காலையில போய் அவங்க கிட்ட மறுபடியும் சண்டை போட்டிருக்கான். இது எல்லாத்தையும் தென்றல் சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க.
நான் எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க எதுவுமே பேசாம அமைதியா இருக்கீங்க. என்னத்த சொல்ற? இது எல்லாமே எனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தான். உங்களுக்கு எப்படிமா தெரியும்? இன்னைக்கு ரோட்ல யதார்த்தமா தென்றலோட அம்மா என்ன பார்த்தாங்க. என்ன அவங்களா? என்ன சொன்னாங்க? இப்ப நீ என்கிட்ட சொன்ன எல்லாத்தையும் சொல்லி, இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், என்னாலதான் ஆண்டாளம்மா வீட்டை விட்டு போயிட்டாங்க, என்னாலதான் ஆகாஷும் தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டான், அப்படி இப்படின்னு என் மேல எல்லா பழியும் போட்டாங்க. சரி விடு, அவங்க என்ன வேணாலும் என் மேல பழிய போட்டு போட்டோம். அவங்க சூழ்நிலை அப்படி. அவங்கள நினைச்சு நாம வருத்தப்படுறதுக்கு எதுவும் இல்லை. இந்த ஆண்டாள் பாட்டி தப்பா இருக்கிறதால எத்தனை பேருக்கு எவ்வளவு பிரச்சனை பாத்தீங்களா? அவங்க எப்பதாம்மா நல்லவங்கள திருந்துவாங்க? திருந்துறதா? நீ வேறடா. அந்த அம்மாலாம் என்னைக்குமே திருந்தாத ஜென்மந்தான். ஆமாமா, திருந்துற ஜென்மமா இருந்திருந்தா தன்னால தான் பேரை தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டானேன்னு வருத்தப்பட்டு இந்நேரம் தானா திரும்பி வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஆகாஷ் தண்ணி அடிச்சு உடம்ப கெடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, அவன் இதே மாதிரி எல்லார்கிட்டயும் சண்டை போட்டு நம்ம எல்லாரையும் மொத்தமா வெறுத்து ஒதுக்கணும். அப்பதான் அவன் தான் பேச்ச பழைய மாதிரி முழுசா கேப்பான்னு நினைச்சு வேணும்னே இங்க நடக்கிற எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு எங்கேயோ ஒளிஞ்சுகிட்டு இருக்க அந்த ஆண்டாள். அப்படிப்பட்ட மனுஷி எப்படி தானா வீடு தேடி வரும்? ச்சே, அந்த அம்மா இன்னும் ஆகாஷ என்னெல்லாம் பாடுபடுத்த காத்திருக்கோம். அந்த ஆண்டாளை பத்தி பேசினா நமக்கு தேவையில்லாத தலைவலிதான். சரி வா, கீழே வந்து நீ சாப்பிட்டுட்டு படு சித்து. வா, சீக்கிரம் வா சித்து. இந்த பக்கம் வந்து அடிச்சே கொண்டுருவேன். போய்கிறது விடுங்கன்னு சொல்றேன்ல. ஓடி வெளிய, ஓடி ஆகாஷ், ஓடி வெளிய, ஓடிங்கிறது. ஹேய், இதுக்கெல்லாம் நீ கூடி சீக்கிரம் வருத்தப்படுவ ஆகாஷ். ஓடி, நல்லா ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன சார், உங்க ஆபீஸ்ல இருந்து அத்தனை பேருக்கு முன்னாடி என்ன கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளினீங்க. அதுக்கப்புறம் உங்க வீட்ல இருந்து என்ன அவமானப்படுத்தி அனுப்புனீங்க. என்ன பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்வீங்களே, அப்புறம் எதுக்கு என்ன தேடி என் வீடு வரைக்கும் வரணும்? லுக் தாரா, நான் இப்ப பழசெல்லாம் பேச வரல. என் பாட்டி என்கிட்ட கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. அத
அதை பத்தி விசாரிக்க தான் வந்திருக்கேன். உங்க பாட்டி வீட்டை விட்டு போயிட்டாங்களா? இது எப்ப நடந்துச்சு? ஒரு 4-5 நாள் ஆச்சு. ஓ, அவ்வளவு நாள் ஆயிடுச்சா? சரி, அவங்க எதுக்கு உங்ககிட்ட கோச்சுக்கிட்டாங்க? சொல்லுங்க சார். வீட்டை விட்டு போற அளவுக்கு உங்க மேல அவங்களுக்கு அப்படி என்ன கோவம்? அது ஜெனரல் விஷயத்துல நான் பாட்டிக்கு ஆப்போசிட்டா நடந்தது பாட்டிக்கு பிடிக்கல. அதான் அந்த கோவத்துல அவங்க இப்படி பண்ணிட்டாங்க. உங்க பாட்டி வீட்டை விட்டு போற அளவுக்கு உங்களுக்கு தென்றல் முக்கியமா போயிட்டா, அப்படிதானே? தர ப்ளீஸ், இப்ப நான் அதை பத்தி எல்லாம் பேச வரல. என் பாட்டி எங்க இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டு போறதுக்கு தான் வந்தேன். தயவு செஞ்சு இது தெரிஞ்சா சொல்லு தாரா. என் பாட்டி எங்க இருக்காங்க? என்ன ஆகாஷ், நீங்க முட்டாள் மாதிரி கேக்குறீங்க? பின்ன என்ன ஆகாஷ், உங்க பாட்டி வீட்டை விட்டு போயிருக்காங்கன்ற விஷயமே இப்ப நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியுது. அப்புறம் எப்படி அவங்க எங்க இருக்காங்கன்றது எனக்கு தெரியும். இல்ல தாரா, என் பாட்டி எனக்கு அப்புறம் உன் மேலதான் அதிகமா பாசம் வச்சிருக்காங்க. அதனால கண்டிப்பா அவங்க எங்க இருக்காங்கங்கிற தகவலை நிச்சயம் உங்ககிட்ட சொல்லிருப்பாங்க. அதனாலதான் கேக்குறேன், சொல்லு தாரா. பாட்டி எங்க இருக்காங்கன்னு சொல்லு. எனக்கு ப்ராமிஸாவே தெரியாது. வேணும்னா நீங்களே போலீஸ் கிட்ட அவங்களை தேட சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுங்க. போலீஸ்ட்ட ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அவங்களாலையும் பாட்டியை கண்டுபிடிக்க முடியல. அதான் உன்னை தேடி வந்தேன். உன்கிட்ட நிச்சயமா பாட்டி அவங்க எங்க இருக்காங்கங்கறத சொல்லிருப்பாங்க. என் மேல இருக்கிற கோவத்துல வேணுனே அந்த உண்மையை சொல்லாம என்கிட்ட இருந்து மறைக்கிறேன். ப்ளீஸ் தாரா, என் பாட்டி எங்க இருக்காங்கன்னு சொல்லிடு. சொல்லு தாரா ப்ளீஸ், பாட்டி எங்க இருக்காங்க? எனக்கு தான் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, அப்புறம் திரும்ப திரும்ப என்கிட்டயே கேட்டுட்டு இருக்கீங்க. பேசாம போங்க இங்க இருந்து. ஏய், பாட்டி இருக்கிற இடம் உனக்கு தெரியும். ஒழுங்கா சொல்றீ சொல்றீ எங்க இருக்காங்க என் பாட்டி? ஒழுங்கு மரியாதை சொல்லிடு. சொல்ல போறியா இல்லையா? சொல்லு. டேய் கையடா. எங்க வந்து யார் மேல கை வைக்கிற உன்ன? வேண்டாப்பா ப்ளீஸ். விடுமா. என் கண்ணு முன்னாடியே உன் கழுத்தை நெரிக்க பாக்குறான். அத பாத்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? இல்ல. டேய் மரியாதை வெளிய போடா. போடா. போடான்றல. போ. வெளிய போ. போடா. உன் பாட்டிய பத்தின தகவல் எனக்கு தெரியாது, என் பொண்ணுக்கு தெரியாது. வேணும்னா இந்த ஊர் முழுக்க தேடி பாரு. அத விட்டுட்டு இங்க வந்து பிரச்சனை பண்ணாத. ஸ்டூபிட். ஆகாஷ், அப்பா எதுக்கு ஆகாஷ் கிட்ட இவ்ளோ ஹார்ஷா நடந்துக்கிட்டீங்க? என்னம்மா கேள்வி இது? அவன் நடந்துக்கிட்டது சரியா? அவன் பாட்டியை காணுங்கிற ஃப்ரஸ்ட்ரேஷன்ல தான் இப்படி நடந்துக்கிட்டான். ப்ளீஸ் பா, இனிமே ஆகாஷ் இந்த மாதிரி இன்சல்ட் பண்ணாதீங்க. ஆகாஷ் எனக்கு ரொம்ப முக்கியம்ப்பா. அவன் இல்லாம என்னால வாழவே முடியாது.